பிரைஸ் தி லார்ட். நாம் சில நேரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலனற்று காணப்படும் பொழுது எதனால் பலன் கொள்ளலாம், எவற்றின் மூலம் பலன் கொள்ளலாம் என்று வேதத்தின் அடிப்படையில் சிறிது காண்போம். சங்கீதம் 84 4 முதல் 7 சொல்கிறது, கர்த்தரை துதிப்பதன் மூலம் நாம் பலன் கொள்ளலாம். யாக்கோபு 5:16 ஊக்கமான ஜெபத்தின் மூலம் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் கொள்ளலாம் என்று வேதம் கூறுகிறது. யாக்கோபு 5:16 ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதின் மூலம் நாம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. எபிரேயர் 11:33-34 கூறுகிறது, விசுவாசத்தின் மூலம் நாம் பலன் கொள்ளலாம் என்று காணலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதினால் நெகேமியா 8:10 வேதம் கூறுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதினால் நாம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. கர்த்தரை பாடுவதன் மூலம் நாம் பலன் கொள்ளலாமா? சங்கீதம் 81:1 நாம் காணலாம். நீதிமொழிகள் 24:10 கூறுகிறது, சோர்ந்து போகாமல் இருத்தல் மூலம் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் கொள்ளலாம் என்று. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1:18 கூறுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மூலம் நாம் பலன் கொள்ளலாம் என்று. யோபு 17:9 கூறுகிறது, பரிசுத்தம் மூலம் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. ஏசாயா 30:15 அமெரிக்கை மூலம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது வேதம். ஏசாயா 30:15 நம்பிக்கை மூலம் நாம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருப்பதன் மூலம் பலன் கொள்ளலாம் என்று வேதம் கூறுகிறது. 1 யோவான் 2:14 வேத வசனம் நம்மில் நிலைத்திருப்பதின் மூலம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. ரட்சிப்பினால் பலன் கொள்ளலாம் என்று சங்கீதம் 147 நாம் காணலாம். அப்போஸ்தலர் 1:8 கூறுகிறது, பரிசுத்த ஆவியினால் நாம் நிச்சயம் பலன் கொள்ளலாம் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 19:1 கூறுகிறது, வசனத்தை கைக்கொள்ளுதல் மூலம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. எபிரேயர் 5:12 முதல் 14 மூலம் கடின உபதேசம் மூலம் பலன் கொள்ளலாம் என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 24:5 கூறுகிறது, ஞானத்தினால் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. கிருபையின் மூலம் பலன் கொள்ளலாம் என்று 2 தீமோத்தேயு 2:1 நாம் வேதத்தில் காணலாம். எபேசியர் 6:10 வேத வசனங்களின் மூலம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. ரோமர் 1:16 சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமாக நாம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. 2 நாளாகமம் 27:6 கூறுகிறது, நமது வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கும் போது நாம் பலன் கொள்ளலாம் என்று கூறுகிறது. சங்கீதம் 18:1 கூறுகிறது, கர்த்தர் நமது பலன். ஆகவே இந்த மாதிரியான வழிகளை கை கொண்டு நாம் தேவ பலன் பெற்று பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் கை கொண்டு நாம் நம் வாழ்க்கையில் பலன் பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலனாயிருந்து நாம் நம்மையும் ரட்சித்து பிறரையும் ரட்சிக்கப்பட நாம் வாழ்வோம். தேங்க்யூ.